எனக்கு தெரிந்து திரையுலகில் நிறைய பேர் போதைப்பொருள் பயன்படுத்துகின்றனர் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். ஸ்ரீகாந்த் பாவம், எனக்கு தெரிந்து திரையுலகில் நிறைய பேர் போதைப்பொருள் பயன்படுத்துகின்றனர், புகழ்பெற்றவர்கள் பயன்படுத்துகின்றனர். ஆனால் அவர் சிக்கிக்கொண்டார். அவருக்காக நான் வருத்தப்படுகிறேன். ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் போதைப்பொருள் வராது. நீண்ட நாட்களாகவே இருக்கிறது, நாடெங்கும் இருக்கிறது. திரையுலகில் மட்டுமல்ல, பள்ளி கல்லூரிகளுக்கும் சென்றுவிட்டது. வழிபாட்டு தலங்களிலும் விற்பனை செய்யப்படுகிறது. அரசு நினைத்தால் போதைப் பொருள் விழுந்துவிடும். ஸ்ரீகாந்த் புகழ்பெற்ற நடிகர் என்பதால் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அவர் கைதாகவில்லை என்றால் விற்பனை தொடரும். ஆட்சியாளர்கள் நினைக்க வேண்டும், ஆனால் அவர்கள் நினைக்க மாட்டார்கள் என்றும் சீமான் பேசியுள்ளார். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் பினாமி மூலம் பதுக்கி வைத்திருந்த பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் தலையிட்டால் இவ்விவகாரம் குறித்து போலீசார் ரகசியமாக விசாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மதுரை விளாங்குடியில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட் வீட்டில் ஜூன் 21 பணம் கொள்ளை போனது. அந்த பணம் முன்னாள் அமைச்சருடையது என்பதால் அவரே நேரடியாக வந்து விசாரித்தார். சட்டசபை தேர்தலுக்காக பதுக்கி வைத்திருந்த அந்த பணம் கொள்ளை போனது குறித்து கட்சி தலைமைக்கு தெரிவித்தால் கட்சிக்கு ஏன் நிதி தரவில்லை என கேள்வி கேட்பார்கள் என்பதால் செய்வதறியாது அவர் தவித்ததாக கூறப்படுகிறது. சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது மேல் என உணர்ந்தவர் ஆளும் கட்சியின் முக்கிய பிரமுகரை தொடர்பு கொண்டு நடந்த விஷயத்தை கூறினார். பிரச்சனையின் வீரியத்தை புரிந்து கொண்ட அந்த பிரமுகர் அடாவடிக்கு பெயர் போன 2 நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு வேண்டிய உதவிகளை செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். அதே சமயம் போலீஸ் உயர் அதிகாரிக்கும் இவ்விஷயம் குறித்து ரகசியமாக விசாரித்து நடவடிக்கை எடுங்கள் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பினாமி நபரிடம் போலீசார் விசாரித்த போது கொள்ளை போனது கணக்கில் காட்ட முடியாத பல கோடி ரூபாய் என தெரிய வந்தது. வழக்கு பதிவு செய்யாமல் விசாரித்தால் நாளை தங்களுக்கு பிரச்சனையாகிவிடும் என கருதிய போலீசார் பினாமி நபர் தொழில் செய்யும் வரவு செலவுகளை கணக்கிட்டு 2.80 கோடி ரூபாய் கொள்ளை போனதாக வழக்கு பதிவு செய்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முன்னாள் அமைச்சரின் உறவினருக்கு பழக்கமான ஆரப்பாளையம் நபருக்கு தொடர்பு இருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. கட்ட பஞ்சாயத்து செய்து வரும் அந்த நபர் மீது 2 கொலை வழக்குகள் உள்ளன. கொள்ளை சம்பவத்தின் பின்னணியில் சில வழக்கறிஞர்களின் வழிகாட்டுதலும் உண்டு என்கின்றனர் போலீசார். இது குறித்து அவர்கள் கூறும்போது, முன்னாள் அமைச்சர் தன் குடும்பத்தினர் பெயரில் சில தொழில்களை செய்து வருகிறார். அனைத்திற்கும் முறையாக வருமான வரி செலுத்துவது இல்லை. கட்சி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் கிடைக்கும் வருமானத்தை பினாமி பெயர்களில் முதலீடு செய்து பணத்தை பாதுகாத்து வந்துள்ளார். அதில் ஒன்றுதான் விளாங்குடி அபார்ட்மெண்ட் வீட்டில் கொள்ளை போனது. இது திட்டமிட்டே நடந்துள்ளது. கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவுகள் கிடைத்துள்ளன. அவரது கட்சியினர் 150 கோடி 30 கோடி கொள்ளை போனதாக வேண்டுமென்றே தகவல் கசியவிட்டனர். ஆனால் 10 கோடி ரூபாய் கொள்ளை போயிருக்க வாய்ப்புள்ளது. கொள்ளையில் தொடர்புடையதாக சந்தேகிக்கும் சிலரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் என்று கூறியுள்ளனர். நான் தவறு செய்துவிட்டேன், போதைப் பொருள் வாங்கி யாரிடமும் விற்கவில்லை என்று கைதாகியுள்ள நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். போதைப் பொருளான கொகைன் பயன்படுத்தியது மற்றும் வீட்டில் பதுக்கி வைத்திருந்தது தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு புழல் மத்திய சிறையில் முதல் வகுப்பு அறையில் அடைக்கப்பட்டுள்ளார். போலீசாரிடம் ஸ்ரீகாந்த் அளித்துள்ள வாக்குமூலத்தில் தனது சொந்த ஊர் ஆந்திர மாநிலம் திருப்பதி என்றும், அதே ஊரில் தனது தந்தை வங்கி அதிகாரியாக இருந்தார் என்றும், எனது தாய் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்தவர், நான் MCA படித்துள்ளேன் என்றும், இரவு பார்ட்டிகளில் பங்கேற்ற போது கொகைன் பழக்கம் ஏற்பட்டது. அதற்கு அடிமையாகும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். கொகைன் விற்பனை செய்வோரை தேடி போய் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டேன். இந்த போதை காரணமாக சில ஆண்டுகளுக்கு முன் ஹோட்டல் ஒன்றில் தகராறும் ஏற்பட்டது. படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடி அலைந்தபோதுதான் நடிகை ஒருவர் வாயிலாக அதிமுகவை சேர்ந்த பிரசாத் என்பவரின் பழக்கம் ஏற்பட்டது. தீங்கிரை என்ற படத்தை தயாரித்த அவர் கொகைன் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. பிரசாத்திடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொகைன் வாங்கி பயன்படுத்தி வந்தேன். படத்தில் நடிப்பதற்காக 10 லட்சம் ரூபாய் பிரசாத் தர வேண்டி இருந்தது. இந்த தொகைக்கு பதிலாக கொகைன் தருவதாக கூறினார். கடைசியாக அவரிடம் 250 கிராம் வாங்கி பயன்படுத்தினேன். குடும்ப பிரச்சனை காரணமாக போதைக்கு அடிமையாகி தவறு செய்துவிட்டேன். நான் கொகைன் வாங்கி மற்ற நடிகர் நடிகையருக்கோ வேறு நபர்களுக்கோ விற்பனை செய்யவில்லை என்று நடிகர் ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். தமிழக பாஜகவில் மாநில நிர்வாகிகளின் பதவியை பிடிக்க மூத்த நிர்வாகிகள் இடையே கடும் போட்டி நிலவுவதால் அவர்களை நியமனம் செய்வதில் குழப்பம் நீடிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிய நிர்வாகிகளின் பட்டியலுடன் டெல்லி சென்றுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தேசிய தலைவர் JP நட்டாவுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார்.
தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் போலீஸ் நிலையத்தில் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்க சென்ற 5 மாத கர்ப்பிணி உட்பட 3 பெண்களை போலீசார் கொடூரமாக தாக்கியுள்ளனர். குற்றவாளிகளிடம் இருந்து பாதிக்கப்பட்டோரை காக்க வேண்டிய காவல்துறையே பாதிக்கப்பட்டோரை தாக்கினால் என்ன செய்வது? காவல்துறையின் மாண்பை கேள்விக்குறியாக்கும் இந்த சம்பவத்தில் முதலமைச்சர் உடனே தலையிட்டு காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான வழக்கில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்ததால் தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாதுரை ஈவேரா குறித்து வீடியோ ஒளிபரப்பியது எங்களுக்கு தெரியாது. முழு வீடியோவை பார்க்கவில்லை. ஏனென்றால் வீடியோ ஒளிபரப்பு செய்த இடத்தின் பின்புறத்தில் அமர்ந்து இருந்தோம் என்று அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கூறியுள்ளார்.